Hello friends, welcome to Pebbles. எனக்கு செய்ய போறது கேழ்வரகு இடியாப்பம். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது கூட வந்து 1 கப் வந்து கேழ்வரகு மாவுக்கு நம்ம 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேழ்வரகு மாவையும் அரிசி மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கேழ்வரகு மாவு, அரிசி மாவு இது ரெண்டையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். தொட்டல் நல்லா சூடு இருக்கணும். அதாவது கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணியில் நினச்சி மாவை நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்தால் தான் இடியாப்பம் புளிய முடியும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடியாப்ப குழல்ல வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி, அதாவது நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கையில் ஒட்டுதுன்னா நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக நம்ம மேலே ஊற்றிக்கலாம். அதாவது மாவு மேலே ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இடியாப்ப குழல் வந்து அதாவது இந்த அச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது இடியாப்ப அச்சு சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழல் எடுத்துகிட்டு மாவு போட்டுக்கலாம். இந்த மாவு போடுறப்ப பக்கத்துலேயே வந்து என்னென்னா தண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடணும். இல்லைன்னா வந்து கையில் மாவு ஒட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறப்பன்னா இந்த மாதிரி நம்ம பிடிக்கிற மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வரும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா நம்ம இட்லி தட்டுலையும் நம்ம பிடிக்கலாம். இடியாப்பத்துக்குன்னே தனியாக இருக்குது, அதுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது புளிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி தட்டில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் இதுக்கு எண்ணெய் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இடியாப்பம் எடுக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா தட்டுலையுமே நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மூடிக்கோங்க. மாவு நம்ம உள்ளே போட்டோம். இது வந்து கரெக்டாக பார்த்து போடணும். நம்ம இந்த மாதிரி போட்டோம். இதை நம்ம நல்லா சுற்றி விட்டுட்டுனா மாவு நல்லா புளிகிற மாதிரி வரும். இப்போ நம்ம தட்டில் புளிஞ்சிக்கலாம். இதே மாதிரி அடுத்த தட்டு எல்லா தட்டுக்குமே இதே மாதிரியே நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே மாவை இந்த மாதிரி புளிஞ்சிட்டோம். அடுத்தது வந்து இட்லி தட்டில் வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு தட்டாக உள்ளே வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்குனே தனி பிளேட் இருக்குது, அதுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பிளேட் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இந்த இட்லி குக்கருக்கு ஒரே ஒரு பிளேட் ஃப்ரீ. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா தட்டுலேயுமே அதாவது இட்லிக்கு ஊற்றுற மாதிரி நான் ஊற்றிட்டேன். அதாவது பிழிஞ்சிட்டேன். இதை நல்லா கரெக்டாக வைக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த கலர் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். பார்த்தாவே தெரியும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி எடுத்தால் அப்படியே இட்லி மாதிரி வரும். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். நீங்கள் அதாவது ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது தனியாக இந்த மாதிரி வரும். இதை இதில் வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் பிடிக்கும். நீங்கள் என்ன தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம். அடுத்த பிளேட் எடுத்துக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை. இது வந்து 6 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து மாவு நம்ம வேக வச்சுருந்தோம். அதாவது நல்லா வறுத்துட்டு போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ இடியாப்பம் ரெடி. இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து இடியாப்பத்துக்கு வந்து குருமா, இதில் நீங்கள் ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாம். சுவையான கேழ்வரகு இடியாப்பம் குருமா ரெடி. நான் இடியாப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.